மேம் இந்த 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்குது? ஏன்னா எல்லா பெயர்ச்சியும் தாண்டி இப்போ சூரிய பெயர்ச்சிக்கு வந்திருக்காங்க. எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா? நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்வீங்க, சொல்லுங்க மேம். இந்த மேஷத்தை பொறுத்தளவில் இந்த சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சந்திரனுக்கும் சூரியனுக்கு மட்டும் சிங்கிள் வீடு. மற்ற கிரகங்கள்லாம் ரெண்டு வீடை பிடிச்சிக்கும். ஒன்று நல்லது, ஒன்று கெட்டதுன்னு ரெண்டு இருக்கும். ஆனால் அந்த சூரியனுக்கு மட்டும் அவங்க எந்த பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுறாங்களோ அவங்களுடைய கேரக்டரை அவர் கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே நேரத்தில் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு புதிய அதிகாரிகளை சந்திக்கிறீங்க, புதிய வாய்ப்புகளை தேடுறீங்க, இல்லை ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை கூட்டு முயற்சியாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஆடி மாதத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் டாப்பில் போகுங்கிற மாதிரி ஒரு பலன்களை கண்டிப்பாக ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இப்போது இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம். எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட வந்து இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது. பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பெயர்ச்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். பலன்களுக்கு ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுக்கிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம வந்து ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே அந்த வீட்டுக்கு மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் வந்து பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7
அந்த நைட் நேரத்தில் அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பெயர்ச்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்துல இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார், சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறாங்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும் போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கிரகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கோம் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும் மேம். இந்த 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்குது? ஏன்னா எல்லா பயிற்சியும் தாண்டி இப்போ சூரிய பயிற்சிக்கு வந்திருக்காங்க. எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா? நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்வீங்க, சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமே இந்த சூரியன் என்ன பொறுப்பு வகிக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம ஜென்ரலாக எல்லாரும் சூரிய பயிற்சியை கவனிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் நகரக்கூடிய சூரியனை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எந்த மாதத்தில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இந்த மேஷத்தை பொறுத்தளவில் இந்த சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும் சிங்கிள் வீடு.
மற்ற கிரகங்கள்லாம் 2 வீடை பிடிச்சிக்கும். ஒன்று நல்லது, ஒன்று கெட்டதுன்னு 2 இருக்கும். ஆனால் அந்த சூரியனுக்கு மட்டும் அவங்க எந்த பாவகத்திற்கு ஆதிபத்தியம் பெறுறாங்களோ அவங்களுடைய கேரக்டரை அவர் கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லலாம். மன்னிப்பும் கிடையாது, அதே மாதிரி அவர் கொடுக்கணும்னு நினச்சாலும் மறுக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து சூரியனுக்கு உண்டு. எப்போதுமே ராஜா ராஜா தானே, இந்த மாதிரி கிங்கு. மேஷத்தை பொறுத்தளவில் சூரியனுடைய வேல்யூ என்னென்னா, அவங்களுடைய மனதை ஆள்பவர் சூரியனாக இருப்பார். அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை தரக்கூடியவர் சூரியனாக தான் இருப்பார். அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வைத்த நிகழ்வுகளினுடைய பலாபலன்களை இந்த சூரியன் தான் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சூரியன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு இடம், வீடு, சொத்து சம்பந்தமான ஒரு மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வாங்குறதுனாலும் வாங்கலாம், பூர்வீகத்தில் பாகப்பிரிவினை பண்ணுறதுனாலும் தாராளமாக இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரே மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமான்னா கிடையாது. இந்த மாதத்தில் அதுக்கான ஆயத்த வேலைகளை நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். இனிஷியலாக நீங்கள் அதை வந்து அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து உங்களுடைய ப்ரொமோஷனை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வார். இப்போ எனக்கு இந்த மாதம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டால், இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. போஸ்ட்போன் பண்ணுவார் போல. கரெக்ட். இந்த மாதம் உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க, இப்போ அடுத்த மாதம் உனக்கு பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது அந்த மாதம் கிடைக்காது, கொஞ்சம் தள்ளி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். சரி, அதே நேரத்தில் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டங்கள். தொழிலில் நீங்கள் ஒரு புதிய அதிகாரிகளை சந்திக்கிறீங்க, புதிய வாய்ப்புகளை தேடுறீங்க, இல்லை ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை கூட்டு முயற்சியாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஷேர் மார்க்கெட் தயவு செஞ்சு இந்த மாதம் மேஷ லக்னக்காரவங்க, மேச ராசிக்காரங்க, லக்னம் ராசி நீங்கள் எதை வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம அட்சய லக்னத்துக்குன்னு எடுத்துக்குவோம். இவங்க ஜென்ரலாக அந்த மேச ராசிக்குனாலுமே அவங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதம் ஈடுபட வேண்டாம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே நேரத்தில் வாகனங்களில் பயணிக்கும் போது மனசு ஒருநிலைப்படுத்தி அந்த சாலையை கவனித்து வண்டி ஓட்டுறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மனசு வந்து அங்கே அலைபாயும். ஏன்னா இயல்பாகவே சந்திரனுடைய வீட்டில் இங்கே சூரியன் பயணிக்க போகிறார். அப்போ மனசு வந்து அலைபாயும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கவனச்சிதறல்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் சில ஸ்லிப் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதாரத்தை பொறுத்தளவில் வருமானத்திற்கு அவர் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கார். உங்களுக்கு ஏதாவது வாடகை வருமானம் வருது, இல்லை இதுவரையும் எனக்கு வீட்டுக்கு வாடகை குடி வரலங்க, 2-3 மாதமாக சும்மாவே கிடக்குதுங்க அப்படின்னா இப்போ அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் இந்த மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சிகளில் குழந்தைகளுக்காக ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அல்லது குழந்தைகளுடைய பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா விதைத்தல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தான் பண்ணணும். இந்த கடகத்தில் சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய இந்த மாதத்தில் தான் நம்ம ஒரு நல்ல செயல்களை ஊன்றி வைக்கணும். ஏன்னா விதைங்கிறது விவசாயத்துக்கு நிலத்தில் ஊன்றது மட்டும்தான் விதைன்னு இல்லை, நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் முயற்சிக்கும் நம்ம என்ன முதலடி எடுத்து வைக்கிறோமோ அதுவும் விதை தான். அப்போது இந்த ஆடி மாதத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் டாப்பில் போகுங்கிற மாதிரி ஒரு பலன்களை கண்டிப்பாக ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அதுக்கான நம்ம நேர விரயம் இருக்கும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்காம இந்த மாதத்தில் ஒரு முயற்சிகளை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கட்டாயம் அதுக்கான பலன் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சூரியன் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னொரு சொல்லப்போனால் இந்த மேஷத்திற்கு ஏதாவது அம்பாளுடைய நீர்நிலைகள்ல போய் கேட்க வந்த பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்க வந்து 12 லக்னக்காரங்களும் இந்த காலகட்டங்களில் உள்ள பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க மற்ற மாதங்கள் செய்யறீங்களோ செய்யலையோ இந்த மாதம் இந்த சூரிய பெயர்ச்சி மாதத்துல கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மேஷத்திற்கு இந்த மாதம் நீர்நிலைகளில் நீராடினால் என்ன புண்ணியம் கிடைக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, இடம், வீடு, சொத்து சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னாலும், இல்லை நுரையீரல், சுவாசம், ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னாலும் அதற்கு ஏதாவது ஒரு அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீராடி இறை தரிசனம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா
இங்கே குரு வந்து நமக்கு தெய்வீகத்தன்மையை கொடுக்கக்கூடிய குருவும் இங்கே சூரியனும் இணையக்கூடிய நேரத்தில் கடகராசிக்குள்ளே இருக்காங்க. கடகம்ங்கிறது நீர் ராசி. அப்போ நீர் ராசிக்குள்ளே இருக்கும்போது சிவன் கோவிலில் உள்ள தீர்த்த குளங்கள், இப்போது நிறைய தீர்த்த குளங்களில் ஆண் உருவாக்கின தீர்த்த குளம், இப்போ அக்னி உருவாக்கின தீர்த்தம், இந்திர தீர்த்தம் அப்படின்லாம் இருக்கும். அதே மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட தீர்த்தம், இப்போ திருவாரூர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலாலயம், கங்கா தீர்த்தம், அந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதுல வந்து இந்த பெண் தன்மையுடைய தீர்த்த குளங்கள்ல இவங்க நீராடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பலன்கள் உண்டு. தேங்க்யூ மேம். சூப்பராக அழகாக இந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா, நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக, துல்லியமாக, அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.